ஹலோ எவ்ரிவன். உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுதா, பால்ட்னஸ் இருக்கா, வழுக்க தலையாக இருக்கா? இந்த ரெமடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 மந்த்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. நான் இப்போது ஆலிவ் விதை ஃப்ளாக்ஸீட் எடுத்துருக்கேன். 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு 100 ml எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, நீங்கள் எந்த செம்பருத்தி பூ வேணால் எடுத்துக்கலாம். ஒத்தடுக்க கூட எடுக்கலாம், இல்லை இது கூட எடுத்துக்கலாம். செம்பருத்தி இந்த தழையை வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியில் போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு அதை வந்து பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணும்போது அந்த செம்பருத்தி இலையோட எசன்ஸ் வந்து அதில் நல்லாவே இறங்கியிருக்கும். உங்களுக்கு அது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கும். நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். அது சூடான இருக்கும்போதே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிலே இருக்கும். அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. சரிங்களா? வடிகட்டின பிறகு அது ஆறிட்ட பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு சூப்பரான லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த லிக்விட் வந்து நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் வந்து ஷாம்பு போட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளாக்ஸீடும் செம்பருத்தி பூவும் உங்கள் முடிக்கு வந்து நல்ல ஒரு க்ரோ கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஹேர் வாஷ் பண்ணிட்ட பிறகு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சில்கி ஹேராக உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பேபி ஹேர்ஸும் நிறைய வளர ஆரம்பிக்கும். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னுடைய FHA கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.